உங்கள் பிஸ்னஸ்க்கு மெட்டா ஆட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி வாட்ஸ்அப்பில் என்கொயரி ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஆட்ஸ் மேனேஜ்குள்ளே போயிட்டு கிளிக் ஆன் கிரியேட், கிளிக் ஆன் என்கேஜ்மெண்ட், கண்டினியூ. எப்போவுமே மேனுவல் கேம்பெயின் போங்க, அதில் தான் நிறையா ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். கிளிக் ஆன் கண்டினியூ. ஃபஸ்ட் நான் கேம்பெயின் ரீநேம் பண்ணிக்கிறேன். இது என்னோடய ப்ரிஃபரன்ஸ், உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட கேம்பெயினை நீங்கள் ரீநேம் பண்ணிக்கலாம். ஆக்ஷன் என்கேஜ்மெண்ட் அப்படியே இருக்கட்டும். நான் ஆட்செட் பட்ஜெட் கொடுத்துக்கிறேன். எனக்கு என்னோடய ஆட்செட்லேருந்து இதை நான் வேறு எந்த ஆட்செட்டோடவும் என்னோடய பட்ஜெட்டை ஷேர் பண்ண வேணாம். இதுக்கு நான் 300 செட் பண்ணுறேன்னா இதுக்கு தான் எனக்கு இதே ஆட்செட்டுக்கு தான் ஸ்பெண்ட் ஆகணும். ஸோ ஆட்செட் பட்ஜெட்டை அப்படியே வச்சுக்கிறேன். இதை வந்து அன்செக் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் வேணாம். கிளிக் ஆன் நெக்ஸ்ட். ஆட்செட் நேமை ரீநேம் பண்ணிட்டேன். இப்போ மெசேஜ் டெஸ்டினேஷன்ஸ் பார்க்கலாம். இப்போ மெசேஜ் டெஸ்டினேஷன்ஸை இதிலே வச்சுக்கலாம். ஃபேஸ்புக் பேஜ், உங்களோட பேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஏஜென்சி ரன் பண்ணுறதுனால என்கிட்ட நிறையா பேஜஸ் இருக்கும். உங்கள்கிட்ட மேபி உங்களோட பேஜ் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட மெசேஜ் டெஸ்டினேஷன் வாட்ஸ்அப்பில் மட்டும் என்கொயரி ஜென்ரேட் ஆகணும்னா மெசஞ்சரையும் இன்ஸ்டாகிராமையும் எடுத்து விட்டுருங்க. ஸோ வாட்ஸ்அப்புக்கு மட்டும் வரும். இன்கேஸ் உங்கள் நம்பர் வந்து முன்னாடி செட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கனெக்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதில் கிளிக் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். வாட்ஸ்அப் அண்ட் மேக்ஸிமைஸ் நம்பர் ஆஃப் கன்வர்ஷன்ஸ் ஓகே. அண்ட் டெய்லி பட்ஜெட் நான் 300 கொடுக்குறேன். அண்ட் 250 to 300 should be fine. அடுத்த ஆடியன்ஸ் போகலாம். ஆடியன்ஸில் எனக்கு தேவையான லொக்கேஷன் சென்னை தான். ஏன்னா என்னோடய ஆட் க்ரியேட்டிவ் எல்லாமே வந்து சென்னை ஓரியன்டாக தான் நான் டார்கெட் பண்ணியிருப்பேன். எனக்கு சென்னை போதும். சென்னை 40 kilometers should be fine. எனக்கு இதை தாண்டி ரீச் பண்ண வேண்டாம். அதனால அதை நான் அன்செக் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆடியன்ஸ் ப்ளஸ் அட்வான்டேஜ் ப்ளஸ்ஸாக இருந்ததுன்னா ஒரு சில பிஸ்னஸ்க்கு சூட்டபிளாக இருக்கும். ஆனால் என்னோடய பிஸ்னஸ்க்கு நான் செட் பண்ணுற ஆடியன்ஸ் தான் பெட்டராக இருப்பாங்க. நான் வந்து ஒரிஜினல் ஆடியன்ஸ் ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். யூஸ் ஒரிஜினல் ஆடியன்ஸ். இப்போ இதில் சென்னையில் 40+ kilometers இருக்கிறவங்க ஏஜ் வந்து ரொம்ப சின்ன பசங்க என்னோடய பிஸ்னஸ்க்கு சூட்டபிளாக இருக்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் ஒரு 25 years அது இருக்கணும். 25 to மேபி 60 வச்சுக்கலாம். ஆல் ஜெண்டர்ஸ் ஆர் ஓகே. அண்ட் டீட்டெயில்டு டார்கெட்டிங் பார்த்திங்கன்னா நான் எஸ்இஓ சர்வீசஸ்க்காக இதை நான் ரன் பண்ண போகிறேன். அப்படி இருக்கும்போது எனக்கு பிஸ்னஸ் ஓனர்ஸு, வெப்சைட் ஓனர்ஸு அவங்களாம் தான் எனக்கு சூட்டபிளாக இருப்பாங்க. ஸோ நான் வந்து பிஸ்னஸ் ஓனர் இதெல்லாம் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். என்னோடய இதுக்கு ஏற்ற மாதிரி, என்னோடய டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரியான இன்ட்ரெஸ்ட்டை நான் இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். பிஸ்னஸ் ஓனர், மேபி ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸ்மால் பிஸ்னஸ் ஜாப் டைட்டில்ஸ் இருக்கிறவங்க எல்லாமே எனக்கு சூட்டபிளாக இருப்பாங்க. அவங்க கிளிக் பண்ணிக்கிறேன். அப்புறம் இந்த சஜஷனில் பார்த்திங்கன்னா நிறைய வரும். ஸோ நமக்கு எது ரிலவெண்ட்டாக இருக்கோ அதை நம்ம பிக் பண்ணிக்கலாம். ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ், மை ஓன் கம்பெனி, ஓனர், ஐ ஹாவ் மை ஓன் பிஸ்னஸ், ஓனர் அட் ஓன் பிஸ்னஸ், ஓனர், ஐ ஹாவ் மை ஓன் பிஸ்னஸ், ஒர்க் அட் மை ஓன் பிஸ்னஸ், செல்ஃப் எம்ப்ளாய்டு மேபி ஆர் மே நாட் பி. ஸோ அதை நான் இக்னோர் பண்ணிக்கிறேன். எனக்கு இன்ட்ரெஸ்ட் வேணாம். ஆனால் ஜாப் டைட்டில்ஸ்லேயே எனக்கு ரொம்ப ரிலவெண்ட்டாக இருக்குன்றனால எனக்கு இன்ட்ரெஸ்ட் வேண்டாம். ஓன் பிஸ்னஸ் போட்டுக்கிறேன். ஓனர் அண்ட் சிஇஓ ஷுட் பி ஃபைன். அண்ட் ஓனர், மேனேஜர், சிஇஓ இந்த டைட்டில்ஸ் எல்லாமே ஓகே. எனக்கு இதிலேயே மேக்ஸிமம் வந்து ப்ராடாக தான் இருக்கும். அதனால நான் இதோட நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு போதும் இதுவே உங்களுக்கு வந்து இங்கே ரொம்ப நேரோவாக இருக்குது உங்களோட ஆடியன்ஸ் செலெக்ஷன் அப்படின்னா இன்னும் நீங்கள் கொஞ்சம் ஃபர்தராக நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். லாங்குவேஜஸ் முக்கியமாக எனக்கு தமிழ் டார்கெட் பண்ணணும், ப்ளஸ் இங்கிலீஷ் ஆல் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் மேக்ஸிமம் நமக்கு இது சூட்டபிளாக இருக்கும். நீங்கள் ஆட் வந்து தமிழில் ரன் பண்ணுறீங்கன்னா இதை சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ்லேயே ரன் பண்ணாலும் உங்களுக்கு தமிழ் ஆடியன்ஸை போய் ரீச் பண்ணணும்னா நீங்கள் இங்கே தமிழ்னு கொடுத்துக்கிறது பெட்டர். ஓகே. அதுக்கப்புறமா தேவைப்பட்டால் சேவ் பண்ணிக்கலாம். எனக்கு இப்போதைக்கு தேவையில்லை. ஸோ ஐம் ஜஸ்ட் லீவிங் இட். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த ஆடியன்ஸை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஆக்சுவலாக இந்த அட்வான்டேஜ் ப்ளஸ் பிளேஸ்மெண்ட்ஸ்னு போட்டிங்கன்னா எங்கே போய் டிஸ்பிளே ஆகுதுன்னு நமக்கு தெரியாது. நமக்கு ஸ்பெசிஃபிக்காக இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் மட்டும் டிஸ்பிளே ஆனால் போதும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஆடியன்ஸ் நெட்வொர்க்கையும் மெசஞ்சரையும் எடுத்து விட்டுறேன். மேனுவல் பிளேஸ்மெண்ட்ஸ்குள்ளே போனீங்கன்னா தான் இது வந்து டிஸ்பிளே ஆகும். அண்ட் இதெல்லாமே ஓகே. மோர் ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். இதெல்லாமே ஓகே தான். ஓகே, நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அண்ட் இதுலேயுமே நான் வந்து ஆட் காப்பியை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நேமை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். என்னோடய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் மேப் ஆகியிருக்கு. ஓகே. இப்போது நான் இமேஜ் ஆர் வீடியோ எதுனாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கீழே போனீங்கன்னா செட்டப் க்ரியேட்டிவில் நான் வீடியோ ஆட் எடுத்துக்கிறேன். மேக்ஸிமம் வீடியோ ஆடில் போகிறது நமக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். என்கிட்ட ஆல்ரெடி எஸ்இஓ ரிலவெண்ட்டான வீடியோ இருக்குது. அதனால நான் அதை எடுத்துக்கிறேன்.
ஸ்கிப் கண்டினியூ. இதில் எல்லாமே ஒரிஜினல் இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். டைம் சேவ் பண்ணுன்றதுக்காக நான் வேறு டாக்குமெண்ட்டில் போட்டு வச்சுருக்கேன், அதை நான் எடுத்துக்கிறேன். ப்ரைமரி டெக்ஸ்ட் காப்பி பண்ணியாச்சு. ஹெட்லைனும் எடுத்து வச்சுருக்கேன். SEO that worksன்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் டெஸ்கிரிப்ஷன் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அது டிஸ்பிளே ஆகாது. ஸோ லெட் தட் பி. சென்ட் வாட்ஸ்அப் மெசேஜ், ஏன்னா நம்ம வாட்ஸ்அப் மட்டும்தான் பண்ண போகிறோம். வாட்ஸ்அப்புக்கு மட்டும் நமக்கு என்கொயரி வந்தால் போதும். ஸோ சென்ட் வாட்ஸ்அப் மெசேஜ்ன்ட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன் அண்ட் கிளிக் ஆன் நெக்ஸ்ட். எல்லா என்ஹான்ஸ்மெண்ட்டும் ஆனில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். டன். இப்போது உங்களோட வீடியோவும் உங்களோட ப்ரைமரி டெக்ஸ்ட் எல்லாமே நம்மளோட ஃபீட் வந்து ரெடி ஆயிடுச்சு, நம்மளோட ஆட் வந்து ரெடி ஆயிடுச்சு. அண்ட் இன்னும் கீழே போனீங்கன்னா இப்போ இங்கே வந்து உங்களோட மெசேஜஸை நம்ம செட் பண்ணணும். இப்போது இந்த மெசேஜ் தேவைப்பட்டால் நம்ம எடிட் பண்ணிக்கலாம், பை டிஃபால்ட்டாகவும் நம்ம விட்டுக்கலாம். அண்ட் இதோட டெஸ்டினேஷன் எப்படி இருக்கும் நம்ம பார்க்கலாம் வாங்க. ஆடில் இருக்கிற வாட்ஸ்அப் பட்டனை கிளிக் பண்ண உடனே வாட்ஸ்அப் ஆப் ஓப்பன் ஆகிட்டு உங்கள் நம்பருக்கு ஹலோ கேன் ஐ கெட் மோர் இன்ஃபோ ஆன் திஸ், இந்த மெசேஜ் தான் நம்ம இப்போ டெம்ப்ளேட்டில் செட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம எந்த ஆட்லேருந்து கிளிக் பண்ணி வராங்களோ அந்த ஆடு ப்ளஸ் இந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு உங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துடும். ஸோ அவ்வளோதான். ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஒன்ஸ் நம்ம ஆட் மட்டும் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். நம்மளோட வீடியோ ரெடி அண்ட் ப்ரைமரி டெக்ஸ்ட் கரெக்டாக இருக்குது, ஹெட்லைன் கரெக்டாக இருக்குது, வாட்ஸ்அப்புக்கு தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ஆல் குட். அண்ட் ஓகே, கிளிக் ஆன் பப்ளிஷ். அவ்வளோதான். இப்போ ஒன்ஸ் ரிவ்யூ போயிட்டு அப்ரூவ் ஆனதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு உங்களோட ஆட் ரன் ஆகும். அதுக்கப்புறமா உங்களோட ஆடில் யாரெல்லாம் வாட்ஸ்அப்பை கிளிக் பண்ணி உங்களுக்கு சேட் பண்ணுறாங்களோ அதெல்லாம் உங்களோட வாட்ஸ்அப்கே டைரெக்டாக வந்துடும். என்னோடது இப்போ பேமெண்ட் எரரில் இருக்குது. ஜஸ்ட் உங்களுக்கு டெமோ பர்பஸ்க்காக இதை நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் இக்னோர் பண்ணிவிடுங்க. இந்த ப்ராசஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் என்கொயரிஸ் நீங்கள் ஈஸியாக ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் அடுத்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.